தமிழகத்தில் வேலை பார்ப்பதற்கு பாதுகாப்பான சூழல் இல்லை என்கிற வதந்தி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வடமாநில தொழிலாளர்களுக்கிடையே வேகமாக பரவியது. இந்நிலையில் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் ஒன்று கூடியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. எனவே அங்கு சென்ற தாம்பரம் உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் வருகிற மார்ச் 8ஆம் தேதி ஹோலி பண்டிகை வர இருப்பதால் அதற்காகவே சொந்த ஊர்களுக்கு செல்கிறோம் என்று அவர்கள் பதிலளித்தனர். இருந்தாலும் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வடமாநிலத்தவர்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரிடம் தொலைபேசியில் பேசிய தமிழக முதலமைச்சர் MKStalin தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளித்தார். மேலும் அவர்கள் எவ்வித அச்சமும் அடைய வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். நேற்று திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக போலீஸ் டிஜிபி சைலேந்திரபாபு IPS வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்ற வீடியோக்களை வதந்திகளாக பரப்ப வேண்டாம் என்றும் தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஒருவேளை பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பது போல் உணரும் வெளிமாநிலத்தவர்கள் தொடர்பு கொள்ள வசதியாக 0421 22033313 என்ற தொலைபேசி எண்ணையும் 9498101300 9498101320 என்கிற அலைபேசி எண்களையும் தமிழக காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஜவுளி தொழில் உற்பத்தியில் அதிகமாக ஈடுபட்டு வரும் திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலேயே அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொந்த ஊர்களுக்கு செல்வதால் அங்கு தொழில்துறை பாதிக்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இல்லாதது போல் உணர்ந்தால் 8839205000 என்கிற அலைபேசி எண்ணை அழைக்கலாம் என்று இந்திய ஜவுளித்துறை மற்றும் தென்னிந்திய மில்ஸ் சங்கம் தெரிவித்துள்ளது.